வீட்டில் போட்டு டீ நல்லா இருக்க மாட்டேங்குதா? எங்கள் வீட்டில் போட்டு டீ நல்லா இருக்க மாட்டேங்குதாம்மா. வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இந்த மாதிரி பறவை சத்தம், அனிமல் சத்தம் இதுக்கு நடுவில் தான் நம்ம இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். டேய், எங்கடா தப்பிச்சு போகிறீங்க? நெல்லு சவுண்டு சொன்னீங்கல்ல, அது நீங்கள் பட்டாசு சவுண்டு நினச்சிங்க. அந்த பைப்பில் தண்ணி வரல, அதனால அது கொடக்கொடன்னு சவுண்டு வருது. பட்டாசு சவுண்டு இல்லைடா பைத்தியக்காரா. நான் குருவி சத்தத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தா பட்டாசு சத்தத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கானுங்க. 1 மினிட் நானும் வந்துட்டேன். ஸோ வணக்கம், நான் உங்கள் வாசன் டிடிஎஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பாட்டி ஊரான முத்துக்குளூரில் வந்து பார்த்துட்டுனா கர்லூர் நோம்பி. ஒரே நிமிஷம், டேய் ஓடி வாடா, சீக்கிரமா போலாம். உனக்கும் இந்த நோம்பி பற்றி தெரியாது. டேய் இவனே வாடா, பின்னேதுக்கு இவ்வளோ வேகமாக கூப்பிட்டேன். சீக்கிரமா டிடிஎஃப் இன்னைக்கு ஃபங்க்ஷனை போய் நம்ம அட்டன் பண்ணி பார்க்க போகிறோம். எப்படி ஆடுறாங்க எப்படின்னு. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து இந்த ஜமாப்புலாம் அடிக்கும் போது ஆடணும்னு ரொம்ப ஆசை. இன்னைக்கு ஒரு ஸ்டெப்பாவது போடணும், அவ்வளோதான் என் பெரிய ஆசை. கர்லூர் நோம்பினா என்னடா, எக்ஸ்பிளைன் பண்ணு. நோம்பி சொல்லு. அந்த அளவுக்கு டீட்டெயிலாக எனக்கு தெரியாதுண்ணா. தெரியாதா? அந்த டீட்டெயில் தெரியல. ஆக்சுவலி இத்தனை வருஷமாக நம்ம இங்கே இருக்கவங்க நமக்கு தெரியல. இத்தனை வருஷத்தில் ஃபஸ்ட் டைம் தான் இன்னைக்கு காலையில் ஃபங்க்ஷன் நடக்கும்போது இத்தனை வருஷம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். ஆக்சுவலி சேவலை எடுத்துங்க, கடிச்சு தலையை துப்பிடுவாங்க. காலில் நல்லா பார்த்து மிரண்டுட்டேன். என்னடா பாத்தியாடா? வீடியோ எடுத்து வச்சிருக்கேடா? வீடியோ நான் சொன்னேன்டா, டே அதை எடுத்து காட்டுங்கடா, எனக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு. நீங்கள் ஒன்றும் இல்லை, எனக்கு இந்த டைம் ஐஃபோன் வாங்கி கொடுங்க, அடுத்த ஃபங்க்ஷனில் கரெக்டாக எடுத்து காட்டுறேன். மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்தில் இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். ஏங்கப்பா தூக்கிடுவேன். இல்லடா முடியலடா. முடிச்சக்கப்புறம் போலான்னு ஐடியாவா இல்லை எப்போ போலான்னு? இப்பவே போகணும்னு ஐடியா. சரி வாங்க போகலாம். ஸோ டிடிஎஃப் நம்ம ஊருக்குள்ளே போகிறோம். ஆனால் என்ன பிரச்சனைன்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா, நமக்கு ஊருக்கு தான் வர போகிறோம்னு தெரியாமல் நம்ம பாட்டுக்கு கிளம்புனதுனால நம்ம காஸ்டியூம்ஸ் எல்லாம் பாருங்களேன். இந்த மாதிரி மாற்றிட்டு வந்துடலாம்ல. முடியாது, மாற்றிட்டு வர்றதுக்கு எங்கிட்ட காஸ்டியூமே வேறு இல்லை. நம்ம பாட்டுக்கு ஜாலியாக கர்நாடகாக்குள்ளே போய் ஜோக் ஃபால்ஸ் அப்படி இப்படின்னு ட்ரெக்கிங் போகிறோம்னு சொல்லி அந்த மாதிரி காஸ்டியூமில் வந்துட்டோம். அதுக்கப்புறம் ஊர் ஃபங்க்ஷனு, என்கிட்ட வேறு எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை. இப்போ வாங்கணும்னு நினச்சோம்னா நம்ம வெளியூர் கொஞ்சம் இப்போ இங்கே வாங்க முடியாது. இங்கேருந்து 20 கிலோமீட்டர்ஸ் 15 கிலோமீட்டர்ஸ் தள்ளி போனால் தான் நமக்கு சூப்பராக துணி வாங்கிட்டு வர முடியும். சரி யார் போவா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் விட்டுட்டு சரி இந்த காஸ்டியூம்லேயே போய் அட்டன் பண்ணிட்டு வரலாம். 20 மீட்டர்ஸ் தள்ளி போனோம்னா இவங்ககிட்ட இருக்கு, இவங்ககிட்ட வாங்கிக்கலாம். இல்லைடா பேண்ட்லாம் கரெக்டாக பார்த்தாது. பரவாயில்ல வா பார்த்துக்கலாம் வா. எனக்கு தெரிஞ்சு ஊரில் சும்மாவே நம்மளை தான் பார்ப்பாங்க. இப்போ ரொம்ப பார்ப்பாங்க. ஆக்சுவலி டைம் வந்து 5 o'clock ஆச்சுங்க. ஆக்சுவலி ஊருக்கு தான் போகலான்ட்டு இருந்தோம். பட் நம்ம அஜிமாப்பில் வந்து பண்ணால் வெளியே போயிட்டு இப்போ தான் வரோம். பேக்கரிக்கு வாடா, பேக்கரியிலேருந்து எல்லாரும் போய்க்கலாம் அப்படின்னாங்க. சரி அப்படி சரி பேக்கரியில் பிக்கப் பண்ண வந்தேன். சார் இன்னும் டீ குடிச்சிட்டு தான் இருக்காரு. ஸோ பசங்கள்லாம் வந்து படம் வந்து பார்க்க வந்தாங்க. இப்போ ஸ்கூல் விட்டுருக்காங்க. எல்லாம் நல்லா படிங்களா? அஜி வாடா. சரி ஏய் தேங்க்யூ ஸோ மச். நல்லா படிங்க. தேங்க்ஸ். பை பாய். அங்க தம்பி கார்ல போய் எடுத்துட்டு போயிடலாம்டா. அப்ப பைக்லயே போ. முடிய போனா இப்படியே போலாம்டா, தப்பே இல்லடா. வாங்க என் கூடயே வாடா, என் கூடயே வா. பாய். அண்ணா நல்லா இருக்கீங்களா? மாமா எப்படி இருக்கீங்க? எப்படி மாமா இருக்கீங்க? பண்ண முடியாது, நீ நல்லா இருக்கிற. ஐயோ சந்தோஷம் மாமா. அப்புறம் மாமா நாங்களும் ஊருக்கு போகிறோம். வாங்க நானும் அப்படியே போகிறேன். சரி மேம், நன்றி. சரி மேம் பார்க்கலாம். சந்தோஷம். கர்லூர் நோம்பிக்கு தான் போகிறோம். பிரவீன் ஓரமா நிப்பாட்டு ஒரு நிமிஷம். இந்த டிக்கியை தர ஓப்பன் பண்ணு. ஹெல்மெட் போடாம வந்துட்டு இருக்க நீ. வர்றா அம்மா சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். என்னதான் வில்லேஜா இருந்தாலும் சரி ஹெல்மெட் இம்பார்ட்டன்ட். டிக்கெட் டைம்ல வச்சுனா ஈவினிங் 5:15 ஆச்சுங்க. அவ்வளோதாங்க நம்ம கிளம்பிட்டோம். அப்படியே ஒரே நிமிஷம் ஸ்டாப். மெயின் ரோட்குள்ள என்டர் ஆக போகிறோம். சீட் பெல்ட் ப்ளீஸ். யா ஆமாம் மாப்பிள்ள, இது எல்லாத்துக்கும் சொந்தம் இல்லை, நம்ம சொந்தக்காரங்கலேருந்து எல்லாத்துக்கும் சொந்தம். காஸ்டியூம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கூட ஃபீல் ஆகிட்டே இருந்துச்சு. சரி மாற்றிப்போமேன்னு சொல்லி வந்து மாற்றிக்கிட்டேன். பட் என்ன பிரச்சனை, ட்ரெஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை. நம்ம கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணோம்னா அந்த குர்த்தாவும் வேற ஒரு பேண்ட்டும் போட்டு இப்போ வந்து பார்த்தா நம்ம கிளம்பிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தா டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகிடும். நான் அந்த ஒரு கோவா சட்டையோடையும் கோவா ஷார்ட்ஸோடையும் கோவிலுக்கு போனது எங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை இல்லை. கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டது எங்கள் அம்மாவுக்கு பிரச்சனை. ஐயோ சாமியை ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. என்னம்மா சொல்கிறீங்க? அப்படிலாம் கிடையாதுமா, கடவுள் படைச்ச நேரம் தான் இந்த கலரும், சாமிக்கு எல்லா கலரும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்த்தா இந்த காஸ்டியூமோட நம்ம போகிற டிடிஎஃப் ஓகேங்க என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துட்டு டேரெக்டாக அங்கே போயிட்டு பிளாக் பண்ணிட்டு பண்ணுறோங்க. இப்போ ஆடணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன். எப்படி ஆட போகிறோன்னு தெரில. அது எனக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவங்க. ஆடவே தெரியாது. ஐயோ எனக்கும் ஆடவே தெரியாது. யாரு உனக்கு? அது எப்படி தலை உங்க இது அது ஆட முடியாது தலை. எனக்கும் தெரியாது.
நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம் சந்தோஷம். வீட்டில் எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்கிறேன். சந்தோஷம். எல்லாம் நல்லா இருக்காங்கப்பா. நல்லா இருக்கிறாங்க. சந்தோஷம் சாமி. ஐயோ ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷப்பா. வாங்கப்பா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. ஐயோ வாங்க வந்துட்டேன். எல்லாம் சூப்பராக இருக்குச்சலாம். அண்ணா நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம் சந்தோஷண்ணே. உங்க பேர் பில்லாவா? ஓ சரி 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 சரி. புரியல. வெங்கடேஷ் பையன். ஆமா சரி நன்றி. ஹாய். அண்ணாவை கூட்டு வரீங்களா? கூட்டுவாங்க சரிங்களா? எப்போ வருவார் உங்க அண்ணன்? சரி கூட்டுவாங்க. வணக்கம் வணக்கம். ஹாய் 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 ஹாய். நல்லா இருக்கீங்களா? அஜிஷ் உள்ள இருக்கா? தேங்க்யூ தேங்க்யூ. வீடியோ எடுக்கணுமா உங்களை? அங்க ஹாய் காட்டுங்க. ஹாய். ஒரே இடத்துல இவ்வளவு நேரம் நிப்பாங்களா? நாங்க நிப்போம்டா. ஒரே இடத்துல இவ்வளவு நேரம் நிப்பாங்களா கேக்குறான். நாங்க நிப்போம். எங்க ஊர் திருவிழா. பேசியிலே பண்ண மாட்டேங்க. இப்பதான் உங்க ஊரா ரொம்ப பிடிச்சிருக்கேன். சூப்பர்
எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு மாப்பிள்ள பைக்ல போட்டோம் இப்போ நம்ம வெள்ளிங்காட்டு பேக்கரிக்கு வந்துட்டோம். ஏன்டா ஆடவே மாட்டேங்கிற? ஆடணும்னு ஆசையா இருக்கு தெரியுமா? இருக்குல்ல சொல்லிட்டே ரொம்ப ஆசையா இருக்கு ஆடணும். வந்து ஆடினு பிரவீன் அடுத்த வருஷம் ஊர் ஃபங்க்ஷனுக்கு நம்ம எல்லாம் இது பண்ணி லாம்போகினி நினைக்கிறேன். இப்போ இங்க வருவாங்க ஆர்டர். இந்த குளத்தூர் வருவாங்க. இல்ல இப்போ வருவாங்க கோயில் கிட்ட. நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம். வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? சந்தோஷம். முந்தானேத்து வந்தானே. ஆமாங்க. இல்ல நான் பார்த்தேன். அம்மா நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா? நல்லா இருக்கம்மா. தம்பி நல்லா இருக்காரா? சரிம்மா. ஹாய் தம்பி நல்லா இருக்கீங்களா? சந்தோஷம்ப்பா. வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க? ஆக்சுவலி வீட்டுக்கு போலான்னு சொன்னீங்க. டீ குடிச்சே ஆகணும், செத்தே ஆகணும், இந்த டீ இல்லைன்னா செத்துருவானுங்க அப்படிங்கலாம் பேசுறாங்க. இந்த துணியோட நான் அப்படியே ஜன்னி வந்து சாக போறேன். அது வீட்டுல போட்டு டீ நல்லா இருக்க மாட்டேங்குதா? எங்க வீட்டுல போட்ட டீ நல்லா இருக்க மாட்டேங்குதாம்மா. நான் சொன்ன விதம் ஐயோ தெரியும்டா, அந்த டேஸ்டே ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருக்கும். அது மாட்டுப்பால் அப்படி இல்ல. அம்மா பால் நல்லா தீ சூடா போடுவாங்க. அவங்க வந்து மாட்டுப்பால்ல போடுவாங்க. அது வந்து இவங்க வந்து நாய் பால்ல போடுவாங்களா? இது வந்து பாக்கெட் பால். சொசைட்டி இங்க இருக்கும்போது எதுக்கு அவங்க பாக்கெட் பால்? பாக்கெட் பால் தானா? சொசைட்டி பால் தானே இது? பாலா? பாக்கெட் பால். ஆமா, டீல இந்த மாதிரி டீல பாக்கெட் பால் தான் போடணும். ஏன்டா இங்க தான் சொசைட்டி இவனோட இந்த ஸ்டேஜ்ல இருக்கா? என் மூஞ்சில இன்னும் மஞ்சள் இருக்கா? போ போயிடுச்சு. என் மூஞ்சில இன்னும் மஞ்சள் இருக்கா? மஞ்சளா என்னவே தெரியும். லைட்டா சும்மாவே தாடி வளராதுன்னுவாங்க. ஆமாண்டா, அதெல்லாம் இல்லடா. இவ்ளோ நான் வளர்ந்து போய் கிடையாது. நான் தண்ணி குடிறேன். உட்காருங்க. நான் என்ன சாப்பிடுறீங்க? உட்காருங்க. ஆமாண்ணா. D1 வாங்கி கொடுத்தீங்களா? அது ஞாபகம் இருக்கா? என்ன வாங்கி கொடுத்த? DDF ஹாஸ்பிடல்ல இது ஸ்டான்லி பர்த்டே. ஆமா, அது அம்மா கூட வந்தீங்களா? நான் போறேன். ஓ அப்போ ஓகே. புரிஞ்சுது. டீ வாங்கி கொடு. நல்லா வரும்போது கூட எங்க அம்மா இவனை திட்டிட்டே வந்துட்டு இருந்தாங்களே. நீ மனுஷனே இல்ல தெரியுமா? ஓப்பனா சொல்றேன், சத்தியமா பிடிக்கும். தேங்க்ஸ்ண்ணே. தினமும் பாப்பேன். யூடியூப்ல வந்து நான் ஸ்கூல் போறப்ப நம்ம கூட பஸ்ல வர பையன் ஸ்கூல் போறப்ப. ஆனா என்ன சாப்பிடுறீங்க நீங்க? என்ன சாப்பிடுறீங்க? என்ன டீ? உங்களுக்கு டீ ஓகே. அப்புறம் வேற போண்டா, பஜ்ஜி, பப்ஸ், பன்னு, சிப்ஸ். அண்ணா எவ்வளவுண்ணே உங்களுக்கு பிடிக்கும்? சூப்பர் பிடிக்கும். எங்க அண்ணன் பையன் நல்ல பையங்க. எம்எல்ஏ ஐயோ அதுக்கு தானே விளையாடி வேணாம். டேட் ஆஃப் டைம் வச்சுன்னா நைட் 8 மணி ஆச்சுங்க. நல்லபடியாக நம்ம ஊர் திருவிழாவை நடத்தி முடிச்சுட்டு இருந்தாச்சு. நம்ம பாட்டி ஊர் நம்ம ஊர் தான், எல்லா ஊரும் நம்ம ஊர் தான். ஒரு பாட்டிமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த செயின் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. ஸோ அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சுங்க. எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. நம்ம பிரவீன் மாப்பிள்ளையுமே வந்து டான்ஸ் ஆடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். பட் பெல்ட் இல்லாமல் போயிடுச்சு. அஜி நீ நல்லா ஆடுவல்லடா. தூக்க வெளியில் இருக்கா? ஏன்னா டைம் 8 மணி ஆயிடுச்சு இல்லைங்க. இதுக்கப்புறம் எங்களுக்கெல்லாம் தூக்கம் வர ஆரம்பிச்சிடும். நல்லபடியாக நேரமாக என்னடாச்சு? நீ மட்டும் எங்க மேல பூசினாலும் பரவாயில்ல, ஊர்க்காரங்களும் எங்க மேல வந்து பூசுறாங்களே. எங்க ஊருக்கு பாசம் இல்ல, எனக்கே ஒரு மாதிரி பக்குன்னு ஆயிடுச்சு. எல்லாரும் வந்து பூசுறாங்க. சரி ஓகே, நல்லா பாசமா இருக்காங்க இந்த ஊருக்காரங்க அப்படின்னு. நம்ம ஊருக்காரங்க எல்லாருமே அப்படிதான். பாக்கல அந்த பாகுபாடு பாப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, பாகுபாடு எல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. ஆனாலும் இன்னும் எங்க ஊர்ல வந்து பாத்துட்டீங்கன்னா அந்த பழமையா பாக்குற விஷயங்கள்லாம் இருக்கு. அது ஒரு பிளாஸ்டிக் டம்ளர் ஆகட்டும், பிளாஸ்டிக் தட்டாகட்டும், அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் மாறும் கண்டிப்பா. நம்மளோட ஜென்ரேஷன்லாம் வந்துட்டு இருக்குல்ல, கண்டிப்பா மாற்றும், மாறணும். அண்ட் அறியாமை தான் எல்லாமே. ரொம்ப நல்லவங்கடா எல்லாருமே. ஆனா அறியாமை, அந்த அறியாமை எல்லாம் மாறும். அந்த அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. மாலை போட்டாங்கடா எனக்கு. கண்ணாடி போட்டு, ஐயோ கண்ணாடி போட்டாங்களா? கண்ணாடிலாம் போடலையே, மாலம் போட்டாங்கடா. அவங்க கோயில் ஆடிட்டு இருக்கும் நடுவுலயே. என்னத்துல சொல்றேன், பார்க்கவே இல்லையே. கார்ல போயிட்டேன் நான். அது நீங்க கார்ல உட்காந்துருக்கீங்க, நீங்க ஊர் திருவிழாக்கு வந்தீங்க. ஊர் திருவிழா சொன்னா எப்படி வருது? ஆக்சுவலி நானே இவ்வளவு வருஷம் போனதே கிடையாது இந்த மாதிரி. நானே ஊர் திருவிழாக்கு போக மாட்டேன்டா. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என் மீது அன்பு கொண்ட நல்ல உள்ளங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கெல்லாம் நான் கை மாறி என்ன செய்ய போறேனே தெரியல. கண்டிப்பா செய்வேன், யாரையும் விட்டு கொடுத்துட மாட்டேன். ஓகே, நம்ம வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல் ஐகான் தட்டிட்டுக்கோங்க. நம்ம வீடியோ லவ் யூ ஸோ மச்ங்க.